ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் யூகே பிரைட் ஃபியூச்சர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இப்போ நம்ம விஷால் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஜெர்மட் யூனிவர்சிட்டி உஸ்பெகிஸ்தானில் கோவை ஃபவுண்டேஷன் மூலமாக படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய பேரண்ட்டை நேரில் சந்திக்க இப்போ அவங்களோட வீட்டுக்கே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காரு, பேரண்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நேரில் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். வாங்க நம்ம பேரண்ட்டை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ விஷால் இப்போ எவ்வளோ மார்க் நீட்டில் எடுத்திருந்தாரு? அவர் நீட்டில் 500 மார்க் எடுத்திருந்தாரு சார். ஓ சூப்பர். ஆனால் அங்கே எடுத்திருந்தோம், அவருக்கு சீட்டு கிடைக்கல, எங்களுக்கு அந்த கோட்டாவில் கிடைக்கல. ஓகே. அதுக்கு முன்னாடி 300 மார்க் எடுத்திருந்தாரு. எத்தனை முறை நீட் முயற்சி செய்தார்? அது ஒரு 3 முறை. ஓகே. 3வது முறையும் எடுத்தும் அவருக்கு கிடைக்கல. ஓகே, சரி இருக்க இதாகிட்டே இருக்குன்ட்டு தான் சரி நம்ம எப்படியாவது எங்கேயாவது சேர்த்து விடும்போது அப்புறம் தேட ஆரம்பித்தோம். ஓகே. அதில் கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கலாமேன்ட்டு பார்த்ததில்ல. அப்புறம் யதார்த்தமாக நாங்கள் ஃபோனு அடித்து கிடைச்சது, உங்கள் நம்பர் கிடச்சிது. நான் ஆக்சுவலி ரஷ்யாவுக்கு தான் கொடுத்துருந்தோம். வேணாம், அவ்வளோ தூரம் அங்கே போருக்குன்னு வருதுன்னா சில இதில் சிக்கலாக போயிடுமேன்ட்டு அப்புறம் இங்கே வேறு ஏதாட்டு கொடுக்குமேன்னு யோசனை பண்ணவங்கள அப்புறம் சார் நம்பர் கிடச்சிது. அப்புறம் அவங்கள்ட்ட பார்த்துக்கிட்டு பேசணும். எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது, அவங்க கரெக்டாக சொன்னது. இருந்தாலும் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையோ அமைச்சு பார்த்தா தானே தெரியுமேன்ட்டு சரி அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு என் தம்பி சொன்னார். அவர் வாத்தியாராக இருக்கார். அவர் சொன்னார் வேறு இடம் பார்க்கமான்னாரு. இல்லை இவங்க உத்தரவாதம் கொடுக்குறதெல்லாம் ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கொண்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் அப்புறம் அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணி சேர்த்து விட்டோம். ஸோ இது வரைக்கும் ஒன்றும் குறல, நல்லா தான் இருக்கார். அது சாருடைய அப்ரோச்சும் எனக்கு கரெக்டாக பிடிச்சிருந்தது. அப்புறம் நானாகவே ஃபோன் அடித்து தான் சரி வாங்க சார் இருந்தாலும் பேசிப்போம், உங்களை நம்பி என் பிள்ளையை கொடுக்குறோம், நல்ல முறையில் தரமான ஒரு டாக்டரை கொடுங்க. எங்களுக்கு இது வரைக்கும் அந்த அனுபவம்லாம் கிடையாது, யாரும் எங்கள் இதில் படித்ததும் கிடையாது. என் தம்பி ஒரு ஆள் தான் வாத்தியாராக படித்தவர். ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? நாங்கள் 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், அதெல்லாம் அதிகமாக படிக்க முடியல. சரி பசங்களாவது நல்லா இருக்கட்டும்னு தான் ஒரு சிரமப்பட்டு உருவாக்கி பார்த்தோம். இங்கே படிக்கலான்னு பார்த்தா இங்கெல்லாம் ஒரு நீட்டில் மார்க் வாங்கினா தான் கொஞ்சம் கம்மியாக படிக்கலாம் உங்களுக்கு, கூடுதலாக செலவாகுதுறதுனால இங்கே படிக்க வைக்க முடியல. சரி பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது சேர்த்துக்குங்கிற கட்டத்துக்கு இருக்கக்குள்ள தான் அப்புறம் இவங்களோட உதவி கிடைச்சிது. அது நல்ல முறையில் சேர்த்து விட்டுருக்கோம். கல்வியோட தரம் எப்படி இருக்கு, சாப்பாடு தங்குற இடம் எப்படி இருக்கு, மாணவர் என்ன சொல்றாரு, ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க. குறைகள் இருக்குதா? ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்ன தம்பி. சாப்பாடுலாம் ஒரு பிரச்சனை அம்மா உங்களை நீங்க அறிமுகப்படுத்துங்க. இல்ல, நான் வந்து விஷாலோட அம்மா. சரி சரி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு கமலா. என் தம்பி வந்து சாப்பாடுலாம், எனக்கு மெயின் பிரச்சனை வந்து சாப்பாடு தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் படிப்பு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல, வேற ஒரு முறையும் சொல்லலை. தம்பியை பிரிஞ்சு இருக்க முடியுதா? அதெல்லாம் இருக்கிறோம் சார். நான் கொஞ்சம் போறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் வந்து டெய்லி வீடியோ கால் பேசல, அது ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்கல. அங்க இருக்கிறது அவன் வந்து எங்களுக்கு தூரத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. இருக்கிறது அவன் எந்த நேரம் பார்த்தாலும் அடுத்த சேர்ந்து பேசிடுறான். அவன் அவன் இப்போ நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். என்ன ஒண்ணு ஒரு விசேஷம் நாளுக்கு தான் கொஞ்சம் சிரமமா இருக்குது. மற்ற விஷயத்துல எல்லாம் சாப்பாடு இப்ப எல்லாம் அவனுக்கு வர இருந்ததுன்னா இவனும் தங்க மாட்டான் தான். அவனுக்கு ஓரளவுக்கு சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு, நம்ம நாட்டு தான் இங்க சாப்பாடு எல்லாம் இருக்குன்னாப்புல. அதனால அவனுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, நல்ல முறையில் இருக்கிறான், நல்லாவும் படிக்கிறான்னு இப்போ அவனே சொன்னான். நல்லா படிக்கிறப்பா, நல்லா இருக்கான் அப்படின்னா. அதேமாரி இருக்கிற இடமும் சேஃப்டியாக தான்ப்பா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போர்லாம் இருக்கடா ஏதாவது இருக்கான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும், இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை தெரியலப்பா, நாங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம்னா. இது ரொம்ப சந்தோஷம். சேர்க்கறதுக்கு பாதுகாப்பா இருக்குமா, அதெல்லாம் அது 100% சேர்க்கலாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. அன்னைக்கு கேட்டோம், எங்க இதுல கேட்டாங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க சொல்லுங்க அப்படின்னாப்புல. சரிங்க. பையன் ஒருத்த வரைக்கும் அவனை சொல்றதுக்கு ஒன்றும் பயம் இல்லைங்கிறான் தெளிவா. நாங்கள் ஆரம்பிக்கவளோட பயந்து தான் இருந்தோம். சரி போறானே எப்படி இருக்கு என்ன தெரியலையோ, வெளில போய் படிக்க போறான்னு. இவ்வளோ நாள் நாங்கள் அவனுக்கு சாதா கவர்மெண்ட் இந்த சாதா ஸ்கூல்லேருந்து 1வது 2வதுலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நம்ம இதில் கூட அனுப்பாமல் படிக்க வச்சோம். நல்ல முறையில் படிப்பாரான்னு பார்த்து ஒரு பயமா இருந்தது. சரி இவ்வளோ தூரம் அனுப்பணுமேனு ஒரு பயம் இருந்தது. அப்புறம் இப்போ போய் கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆகும்? 7 மாதமும். ஆனால் ஒன்றும் குறை இல்லை, எங்களுக்கு நல்லா தான் இருக்கான், ஒன்றும் குறை இல்லாமல். அவனுக்கும் நீட்டு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கான், ஒன்றும் இல்லை நல்லா தான்ப்பா இருக்காங்க. எல்லாத்துலேயும் மார்க்கு கரெக்டாக எடுத்துட்டானா சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு படிக்க வைக்குமான்னு ஒரு கனவு கண்டோம், அது ஓரளவுக்கு ஒரு நினைவாக தான் ஓடிட்டுருக்கு.
நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ நம்ம தமிழ்நாட்டுல அந்த எண்ணமே மாறி இருந்திருக்கும். அதான் சொல்றேன், வேற எதுல சேர்க்கலாமான்னு ஒரு முயற்சி தான் பண்ற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 3 நட நீட்டு எழுதியிருக்கான், அதுக்கே நாங்கள் 3 லட்ச ரூபா போல அங்கே இங்கே போட்டு கட்டிக்கிட்டு படிக்க வச்சோம். மார்க் எடுத்தும் எங்களுக்கு இந்த கோட்டா கிடையாது அது கிடையாதுங்கிறாங்க. இதில் நம்பி எங்கே படிக்க வைக்க முடியும்? இங்கெல்லாம் படிக்க வைக்கணும் குறைச்சலாம் 1 கோடி 1.5 கோடி ரூபா வேணுங்க. அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சொந்தக்கார சர்க்கிள்ல படிக்க வைக்கிறாங்க, 40 லட்ச ரூபா ஒரு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க எப்படி இருக்காங்க. எங்க வசதிக்கு முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிம்மா பார்த்துக்க. ஃபீஸ்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறீங்களா இல்லை எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுல ஏதாவது ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இப்போ இந்த ஒரு வருஷம் இப்போ இந்த கட்டியிருக்கேன், ஒரு வருஷம் ஃபீஸும் கட்டியாச்சு. ஆனால் ஒரே டைம்லாம் கட்டுறதுக்கு எங்களாலையும் முடியல, ஆனால் கட்டவும் முடியாது தான். ஆனால் இருந்தாலும் அவங்க சார் வந்து கொஞ்சம் 3 நடமா வாங்கிட்டாங்க. ஓகே, எது ப்ரெஷர்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் சொல்கிறேன், நார்மலாக இப்போ நாங்கள் 1வது 2வது அவனை படிக்க வச்ச மாதிரியே படிக்க வச்சுருக்கோம். ஒன்றும் பெரிய லெவல்லாம் வந்து நிறையா அவங்களாம் மனம் கட்டிக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஏதாவது எங்களுக்கு தேவை, ஒரு செய்தி சொல்லணுன்னாலும் உடனே அடுத்த செய்தி போது ஏதாவது அனுப்பி விடணும்னாலும் சாருக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா உடனே அனுப்பிச்சி விட்டோம். சாரு கொடுத்துட்டீங்கன்னாவே கொண்டு போய் கொடுத்துறாங்க. போயிடுது. அதே 2 நடந்த புக்கு கேட்டான், என்னென்ன கேட்டான், அனுப்பிச்சி விட்டோம். அதெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. ஓகே, அதனால ஒன்றும் குறைலாம் அந்த மாதிரி குறைலாம் எதுவும் இல்லை, நல்லா நிறைவாக தான் இருக்குது. இப்போ 12ஆம் வகுப்பு மாணவருக்கு இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும், நிறைய தயக்கங்கள் இருக்கும். ஸோ பேரண்ட் வந்து பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியல, நல்லா இருப்பானான்னு தெரியல, காசு அதிகமாக வாங்கிடுவாங்களோ, இப்படிலாம் வந்து ஒரு பெரிய தயக்கம் பெற்றோருக்கும் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும் போதே தெரியுது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லலாமா? அண்ணன் மூடிட்டு இங்கெல்லாம் ஒன்று சேர்க்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறோமே, ஒன்றும் சிரமங்கள்லாம் இல்லை, ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இங்கே நம்ம இதில் வந்து படிக்க வைக்கிறது சிரமம்தான். ஏன்னா இப்போ 2வது இந்த அவங்கள அனுப்பிச்சி விட உள்ள ரொம்ப சிரமப்பட்டோம். அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு இந்த இது நான் இந்த இதுலேருந்து கிடைக்காம போய் சிரமப்பட்டு அப்புறம் அழைச்சிட்டு போய் அவங்க நல்ல முறையில் தங்க வச்சு அவ்வளோ ஒரு சேஃப்டியாக பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் நினச்சதில் இந்த அளவுக்குலாம் சேஃப்டி இருப்பாங்களா ரொம்ப பயம்தான். பயம் ரொம்ப போய் சேர்ந்துட்டு நாங்கள் நல்லா இருக்கப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லவில்லை. இப்போ நான் அவனுக்கு யாருக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கலாம் போகுது அந்த அளவுக்கு இருக்குது. அவனை சொல்கிறேன், நானே இப்போ இன்னொரு பொண்ணுக்கு சொல்லியிருக்கோம். அவங்களும் பொண்ணு தான், இப்போ ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ஏன்னா என் பையன் நல்லா சொல்லியிருக்கான், நல்லா இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக இருக்கும், நார்மலாகவே இருக்கோம்ப்பா, நல்லா படிச்சுட்ருக்கோம், ஒரு இதாகவும் கிடையாது அப்படின்னா. சரி சந்தோஷம், எல்லாமும் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். நல்லா தான் இருக்குது, ரூம்லேருந்து தங்குற சாப்பாட்டுலேருந்து இருக்கிற இடத்துலேருந்து எல்லாம் நீட்டாக இருக்காது. நம்ம உள்ள ஒரு டாக்டர் ஆகிட்டார், ஒரு சந்தோஷம்தான் இருக்குது, தவிர ஒன்றும் குறையலான்னு கிடையாது. ஒரு 4 வருஷம் போயிடணும், போயிட்டு நல்லபடியாக சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். இந்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.